குழந்தைகளின் மலச்சிக்கலை உடனடியாக சரி செய்ய இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உள்ள மலச்சிக்கல் பிரச்சனையை போக்க சிறந்த பாட்டி வைத்தியம் தான் நான் சொல்ல போகிறேன். பெரியவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலோ நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு அதனால் ஏற்படும் பின் விளைவுகளை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. அதனால் நாம் அவர்களின் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கி அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேணுங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, அதாவது சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அதுக்கு நான் ஒரு சொல்கிற ட்ரிப்ஸு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொதல் டிப்ஸ் குழந்தைகளோட மலச்சிக்கலை போக்குறதுக்கு இந்த காய்ந்த திராட்சை, நம்ம இந்த இதில் முந்திரி திராட்சையில் வறுத்து பாயாசம் இதுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த திராட்சை, அந்த காய்ந்த திராட்சை 20 எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துருக்கிற அந்த 20 காஞ்ச திராட்சையும் போட்டு 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு வர நல்லா கொதிக்க விடணும். இது டக்குன்னு எமர்ஜென்சிக்கு இப்படி இது பண்ணிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா இந்த திராட்சையை நைட்டு முழுவதும் ஊற வச்சு காலையில் நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட இந்த சாறை லைட்டாக சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி இந்த காய்ந்த திராட்சை அந்த 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டால் நல்லா வெந்துடும். 1/2 டம்ளராக ஆகும்போது நல்லா வெந்துடும். இதை மிக்சியில் நல்லா தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதை குழந்தைங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு மலச்சிக்கல் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே சரியாயிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்ஸு ஒன்று சொல்கிறேன். சோம்பு 1/4 டீஸ்பூனு, தண்ணி 1 டம்ளரு, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த 1/4 டீஸ்பூன் சோம்பையும் போட்டு அந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இதை நைட் நேரத்தில் குழந்தைங்க தூங்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். இதை தொடர்ந்து கொடுக்கறது மூலயமா குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது சரியாயிடும். இந்த வைத்தியத்தை குழந்தைங்களுக்கு எத்தனை வயசுலேருந்து செய்யலான்னு பார்த்தீங்கன்னா 6 மாதங்களுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக செய்யலாம்.